ஏம்மா அந்த சேனலில் வருதுமா டச்சு செல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மீனம்மா வந்துட்டாங்க. பாருங்க என்னென்ன மீன் நம்ம கொண்டு வந்துருக்காங்க. என்னென்ன மீனுங்கம்மா சொல்லுங்கள். வெலை மீன், மஞ்சள் கிளி, ராட்டு. பார்த்தீங்களா, மஞ்சள் கிளி கூட தயார் இருக்குது இடம். பாருங்கள் மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொண்டு வருவாங்க. இது என்ன மீனுங்கம்மா வித்தியாசமாக இருக்கு, எடுத்துக்காமீங்க. பார்த்தீங்களா, இந்த மீனெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. கீழே அப்படி காமிங்கம்மா. அப்படி பார்த்தீங்களா, சூப்பராக வித்தியாசமாக கொண்டு வராங்க. நாங்கள் பார்க்காத மீனெல்லாம். இந்த மீன் அது கோரா. கோரா இதுலேயே வந்து 5-6 வகையான மீன் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கலாம். ஆமாம். சரி, பெண்களுக்கான ஒரு பாட்டு பாடுறேன்னு அன்றைக்கே சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் மீனம்மா மீன் வெட்டிக்கிட்டே இன்றைக்கி பாட்டு பாட போகிறாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாடுங்கம்மா. நான் என்னத்தை பாடு. எடுத்துட்டு வரேன். அடுத்து பாடுவோமே. பாடு. அது இப்போ நம்ம வீட்டில் ஒரு இப்போ குடும்பம் பார்க்குறோம். வரவு செலவு, குழு கடை, ஃபைனான்ஸு கடை, ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்குது. ஆமாம். அப்போ வந்து நம்ம பெண்கள் என்ன செய்கிறோம், அழுகுறோம். ஆமாம், இவ்வளோ கடை இருக்கே நம்ம எப்படி அடைக்கிறதுன்னு அழுகுறோம். அழுவக்கூடாது. ஏன் அழுவணும்? பெண்கள் பிறந்துட்டு ஏன் அழுவணும்? மனசை திடப்படுத்தி தைரியமாக நின்னா நம்ம அந்த கடனை அடைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு சென்ஸுங்க வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த கடனை பற்றி சொல்லக்கூடாது. சொன்னால் அவங்க சங்கடப்படுவாங்க, பொழப்பும் போயிடும். அதனால் பெண்கள் வந்து அந்த கடனை நினச்சி அழுவக்கூடாது. குடும்பத்துலேயும் அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அழுவவே கூடாது. பெண்கள் வீட்டு கண்கள். அதனால் இந்த பாட்டு பெண்களுக்கு தான். பொழுது விடிஞ்சு மறையும் வரையும் அழுது வடிஞ்சு பயன் இல்லை. பழைய நிலையை மாற்றி வைக்க உறுதி வேணும் மனசிலே. பாருங்களே ஒன்றா சேருங்களே, எல்லாருமே ஒன்றானின்னா உலகம் மாறுமே. அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருமே ஒத்து இருந்தால் கடன், கோடிக்கணக்கு கடன் கூட நம்ம அடைச்சிடலாம். என்றைக்கும் கடனை நினச்சி மட்டும் நம்ம கவலைப்படக்கூடாது. பட்டோம்னா நம்ம உடம்புக்கு தான் அது சிக்கல். வாயா, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்களா, கடனை நினச்சி நீ கவலைப்படாதப்பா, நம்ம அடைச்சிடலாம். கடனே நினைக்காத, நம்ம அடைச்சிடலான்னு நம்ம வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தோம்னா தானாக கடை அடையும். பாருங்கள் பெண்களே, நமக்கான ஒரு மோட்டிவான ஸ்பீச் இது. இவங்க வந்து இந்த வயசில் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் நமக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரி அவங்களோட சின்ன வயசு வந்து சின்னவங்களாக இருக்கிறவங்க நமக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? ஒரு மனசுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு சொற்கள் இதெல்லாம். சூப்பரில் நம்ம சூப்பராக சொல்லிட்டாங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்